You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்க்கை அப்டேட் 08 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரெகுலராக வாழ்க்கை அப்டேட் போட்டுட்ருக்கோம். அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எனக்கும் தெரியும். சரி, ஓகே, எழுந்தது தான் எழுந்தோம், ஏதாவது வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் டேடி வந்து கொஞ்ச நேரம் கதை பேசியிருந்தார். கதை பேசினே வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் வச்சுட்டு நம்ம குக்கிங் ஸ்டைல் இன்றைக்கி இறக்குறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய குக்கிங் சேனல்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து 1400 சப்ஸ்கிரைபரோட அப்படியே நிற்கிறீங்க, ஏன்னு எனக்கு புரியல. இந்த சேனலில் இருக்கவங்க வந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த சேனலில் போய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன ஆகிட போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு, உங்களுக்கு எப்படி ஒரு தாட்டுன்னு எனக்கு தெரியாது. நானும் காலையில் என்னோட குக்கிங் ஸ்டைலில் நிரூபிக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுன்னு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு 2 காலிஃப்ளவர் இருந்தது. 2மே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் விட்டா கெட்டு போயிட போகுதுன்னு இன்னைக்கு காலிஃப்ளவரில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கலக்கிறது, எண்ணெய் ஊற்றுறது, பெருக்கிறதுன்ற வதக்கிறது எல்லாமே அப்படியே பண்ணி எல்லாத்தையும் அப்படியே செஃப் நினப்பில் நான் பாட்டுன்னு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய குக்கிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதில் வேறு பாட்டு வேறு பாடிக்கிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக வந்து குக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இதில் வந்து குக் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை. குக் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும் தெரியுமா, அது ஒரு பக்கம். குளித்து முடிச்சுட்டு எங்கள் டாடி கடைக்கு கூப்பிட்டாருன்னு போனேன். வந்து பார்த்தா பாதி தூரம் போயிட்டேன் கடைக்கு. போனால் ஃபுல்லாக மழை. யார்ரா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த மழையில் வந்து எதுக்கு திடீர்னு மழை பெஞ்சதுன்னே எனக்கு புரியல. நல்லா தானே இருந்தது இந்த வானம், திடீர்னு என்ன உனக்கு பிரச்சனை? திடீர்னு வெயில் அடிக்கிற, திடீர்னு மழை அடிக்கிற. ஐயோ, செம்ம காண்டாயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். காலையில் சாப்பிட கூட இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு எங்கள் அப்பா மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கிட்டு வரலான்னு சொன்னாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு போன கேப்பில் மழை பெஞ்சு நான் வேறு குளிச்சுட்டு வேறு போனேன். எங்கள் அப்பா வேறு சொல்கிறாரு, குளிச்சுட்டு தானே, அப்போ தலை கொஞ்சம் ஈரமாக தானே இருக்கும், திருப்பி வந்து மழையில் ஈரமாகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நல்ல தகப்பன். ஓகே, இது மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து தந்தை இவ்வளோ அருமையாக இருக்காங்கன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் உட்காந்து நான் சமைச்சதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து நான் சமைச்சதை சாப்பிடும்போது ருசியாய் ருசி ருசியாய் ருசியாய் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் செய்கிறது என்றைக்குமே நல்லாயிருக்கும் நான் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். அது நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து தெரியும். ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து நல்லா தான் செய்வேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நானுமே கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது காரம்லாம் இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப அதுவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னே காரம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. மழை வேறு வெளியே பெய்யுது. இது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதில் வேறு வீடியோவில் வேறு ஏதோ பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்னன்றது வந்து நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். தென் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மழைக்கு வந்து ஜில் கிளைமேட்டுக்கு ஒரு காஃபியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சிட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்டே குடித்தோம். ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. என்னடா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அந்தளவுக்கு மழையில் நான் நனைச்சிட்டேன். ரோட்டில் பார்க்குறவங்க எல்லாருமே, என்னம்மா நனையிற ஆண்டி இருங்க, எங்கள் அப்பா பாட்டு போய்கிட்டே இருக்காரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு ஒரு வழியாக வந்து இயற்கையை ரசித்து கொண்டே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரோடுமே வந்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும், செம்மையாக அப்படியே தண்ணி நின்றுச்சு. பட் வந்து மழை நின்னோடனே அந்த தண்ணி நிற்காது, மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. என்னன்னு தெரில, வானிலையில் மழை பெய்யாது, வெயிலுன்னா மழை பெய்யுது, மழைன்னா வெயில் அடிக்குது. என்ன ஒரு விசித்திரமான உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோன்னு எனக்கு தெரியல.
கொஞ்ச நேரம் வந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு தென் வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு படுத்துட்டே இருக்கும்போது ஒரு கால் வந்தது. என்னன்னு பார்த்தா கொரியர் வந்திருக்கேன். "அண்ணா இந்த மழையிலயும் நீ வந்து கொரியருக்காக வேலை செய்ற" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் கடமை உணர்ச்சி தாங்க முடியல" அப்படின்ற மாரி இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருந்தோம், கோபி மஞ்சூரியன் தான் காலையில செஞ்சேன். தென் வந்து முட்டை பொடி மாஸு, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தோம். தென் வந்து ஃபிஷ் வாங்க போனேன்னு சொன்னேன்ல மழையில நனைஞ்சு, அந்த ஃபிஷ்ஷு தான் இது. இந்த ஃபிஷ்ஷுக்காக நான் எவ்வளோ நனைஞ்சிட்டேன், போடா ஃபிஷ்ஷு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. தென் வந்து காலிஃப்ளவர் குழம்பு வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் நிறைய இருந்தது. அதனால வந்து இன்னைக்கு குழம்பு, துவையல் அது இதுன்னு எல்லாத்தையும் செய்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி காலிஃப்ளவர்லேயே 3 டிஷ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. நானும் எங்கள் அக்காவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ளேயே மத்தியானம் ஆயிடுச்சு. காலையில் நனைஞ்சி அது இதுன்னு பண்ணி போகிறதுக்கே இதுவாயிடுச்சு. தென் வந்து மத்தியானம் ஃபுல்லாக நானும் எங்கள் அக்காவும், எங்கள் டாடி ஏற்கனவே சாப்பிட போயிட்டாரு. எங்கள் டாடிக்கு வந்து ஃபிஷ் இருந்தால் போதும், இந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் அப்படி ஒரு டேஸ்ட்டு. நானும் எங்கள் அக்காவும், "அக்கா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா?" அப்படிலாம் சொல்லி பேசிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு கால், என்னடா இதுன்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து அவங்க பொண்ணு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. "ஓ அப்படியாக்கா, தோ வருகிறேன்." நமக்கு வந்து என் குழந்தைங்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டான்ஸ்லாம் ஆடுங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரெஸ் எடுத்து போட அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தேட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்கூலுக்கு வேறு போகிறோம், கொஞ்சம் டீசெண்டாக போகணுமே அப்படின்ற ஒரு தாட்டு. நானும் இல்லை, ரொம்ப நேரமாக தேடி 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 ஒரு சுடிதாரை எடுத்தேன். எடுத்துட்டு ஓகே நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, தென் வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ இதோ வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுகுடுன்னு ஓடிட்டேன். ஓடினோடனே வந்து அவ்வளோதான். ஆல்ரெடி 3:00 ஃபங்க்ஷன் சொன்னாங்க. நாங்கள் 2:30க்கு போகணுன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து 3:00 கிளம்புனோம். ஓகே, இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம் பைக்னால், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேறு சொல்லிகிட்ருக்கேன் அவங்கக்கிட்ட, நான் வேறு மேக்கப்லாம் போட்டால் கரைஞ்சிட போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது எங்கள் 2 பேருக்குள்ளே. ஒரு மாதிரி ஃபன்னாகவே போயிடும். தென் வந்து எப்படியோ ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போனீங்கன்னா நிற்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. அவ்வளோ கூட்டம். பேரண்ட்ஸ்லாம் வந்து 2 மணிலேருந்து உட்காண்ட்ருக்காங்க போல். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் கூட இந்த குட்டி பாப்பா வந்து அதுவுமே நின்றுட்டு இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அவங்க அக்கா இருக்காங்களாம் அதனால். தென் வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்து கொஞ்ச நேரம் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ கூட்டமாக இருந்தது. தென் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. சரி நம்ம போய் வந்து அவங்க பாப்பாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைடு போனோம். அந்த சைடு போனால் அங்கே ஆளாளுக்கு எல்லார் பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. எல்லா பசங்களும் எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு பேகை தூக்கிட்டு ஓடுதுங்க. எனக்கு உண்மையாக சிரிப்பாக தான் போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து ஸ்டேஜில் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வரணும், வந்து நேஷ்னல் ஆந்தமே பாடல ஃபங்க்ஷன்லேருந்து, எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிச்சிங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. பாதி பேரண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த மரம் வந்து ரொம்ப விசித்திரமாக தெரிஞ்சது. என்னடா மரம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த மரத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். தென் வந்து திருப்பி எங்கள் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே போட்டால் யாரையுமே காணோம், எல்லோரும் வெளியே ஓடிட்டாங்க. இப்போ இவ்வளோ பெஞ்சஸ் இருக்குது. சரி ஓகே, இங்கே கேமரா கிளாரிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டில் பிரைட்னஸோடு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு உட்காண்ட்ருந்தேன். தென் வந்து வீடியோ எடுத்தோடனே நேஷனல் ஆந்தம் பாடுங்க, எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. சரி ஓகே, நேஷனல் ஆந்தம் பாடிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி நேஷனல் ஆந்தம்லாம் பாடி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க பாப்பாவுக்கு தான் கிராஜுவேஷன். ஸோ வந்து நீங்கள் போட்டுக்கோங்கக்கா, நீங்கள் தான் கிராஜுவேட் ஆகிட்டீங்க. ஆக்சுவலி அவள் வந்து 5th தான் கிராஜுவேட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வயிறு பசிக்கிற மாதிரி ஒரு தோணி விட்டது எங்களுக்கு. சரி ஓகே, ஏதாவது சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டோம். இவ வேறு ஏதோ புது கடையை பார்த்துட்டு இந்த கடைக்கு போகலாம் அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் நாங்கள் எங்கேயோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த கடையில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பாவ் பஜ்ஜி 140 ருபீஸு. எனக்கு ஒன்றுமே புரியல. நார்மலாக ஒரு பாவ் பஜ்ஜி ஒரு கடையில் வந்து 25, 50 ரேஞ்சுக்காவது இருக்கும். இங்கே 120,
140 சம்திங் என்னமோ. அதுக்கு என்னடா இதில வச்சு குடுக்குறீங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. டேஸ்ட் வைஸுமே நார்மலா தான் இருந்தது. ரொம்ப ஹையாலாம் கிடையாது. நார்மலா இருக்க இந்த ஃபுட்டுக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் வாங்குறீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. தென் வந்து ஒரு பாவ் பஜ்ஜி, ஒரு சாண்ட்விச் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். சரி ஓகே, இந்த கடைக்கு வந்ததுக்கு வேறு ஏதாவது எங்கேயாவது போய் ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டு போயிட்டுருக்கலாம் போல. அந்த நிலைமைக்கு எங்கள உள்ளாக்கி விட்டார் இந்த கடை. சரி ஓகே. இதில் வேறு அந்த பாப்பா வேறு இதில் லெமன் ஊற்றி சாப்பிடுங்க அக்கா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு சாப்பிட சொல்லி கொடுத்துட்ருந்தா. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பிகாஸ் வந்து சாட் ஐட்டம்லாம் எனக்கு எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு சொர்க்கன்ற மாதிரி. நான்லாம் அவ்வளோ சாப்பிடுவேன் சாட்லாம். எனக்கு வந்து இது பானிபூரி ஷாப் தான். பட் எனக்கு பானிபூரி அப்போ சாப்பிட விருப்பம் இல்லை. அந்த பானிபூரியுமே 50 ரூபா சொல்லுவான் போல். அது எனக்கு தேவையே கிடையாது. செம்ம காண்டாயிடுச்சு. எல்லாமே ரேட்டாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் மெனு பார்க்கல. ஜஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டோம். எங்களுக்கு பில் கொடுக்கும்போது தான் எங்களுக்கே தெரியுது. இந்த பாவ் பஜ்ஜி தென் வந்து ஒரு சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். அந்த சாண்ட்விச்சுமே இது பண்ணிட்டாங்க. வெஜ் சாண்ட்விச் தான். இதில் வேறு இவ வந்து சாண்ட்விச்சை டெக்கரேஷன் பண்ணிட்டு வரேன்னு ஏதோ பண்ணிட்டு வந்துட்டா. எனக்கு ஒரே ஃபன்னாக போயிடுச்சு. ஒரு ஹார்ட்டாவது போட்டிருக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி நாங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் சைடில் இருந்தது. ஸோ ஓகே, அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குக்காக அவுட் சைட் போயிருந்தோம். அவுட் சைட் போனால் நம்ம ஃப்ரெண்டு சந்து வந்துட்டாங்க. அவங்கள வந்து பிடிச்சிட்டோம் ரோட்டில் பிடிச்சோன்னே வாங்க ஐஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஐஸ் கடைக்கு போயிட்டோம். ஐஸ் கடைக்கு போயிட்டு அவள் வந்து எனக்கு குல்ஃபி வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து எனக்கு என்ன வேணும்னே தெரிலையே, ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாட் ஐஸ் தான் இருந்துச்சு. இந்த பையா எல்லாத்தையும் வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு வந்து விற்றுக்கிட்டு இருக்காரு போல். எங்கேருந்து வாங்குறாருன்னு தெரில. எல்லாமே என்ன பிராண்டுன்னு கூட தெரில. ஏதோ விசித்திரமான ஒரு பிராண்ட் இருந்தது. நானும் ரொம்ப நேரமாக ஊற்று பார்த்தேன். இந்த சைடுகாரங்களாம் அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் எல்லாம். தென் வந்து அவள் வந்து எனக்கு குல்ஃபி வேணும் அப்படின்னு சொல்லி குல்ஃபி எடுத்துட்டா. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, இதுதான் வந்து கொஞ்சம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நான் இந்த ஐஸே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அவள் இது ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா. சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே எடுத்துக்கிறேன். சரி நாங்கள் 2 பேருமே சாப்பிட்றோம், அக்கா சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சமோசாவை போட்டு விட்டோம். அதில் வேறு பச்சை கலரில் அப்படியே ஃபுல்லாக அரைச்சி ஏதோ பண்ணி வச்சுருக்கான் போடா பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நாங்கள் 3 பேருமே சாப்பிட ஆரம்பித்தோம். தென் வீட்டுக்கு போய்ட்டோம். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.